உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு ஒப்பீனியனை கேட்டுட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ணாச்சி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காவல்துறை கைது செய்து நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்தி நீதித்துறை நடுவர் அவரை சொந்த ஜாமீனில் விடுவித்ததன் காரணமாக நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு அவர் வெளியே வந்தார். 10 நாட்கள் அவர் காவல் நிலையத்தில் நிபந்தனை கையெழுத்து போட வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவர் விடுவிக்கப்பட்டார். இது குறித்து சமூக வலைத்தளங்களில் குழந்தை இயேசு அரசு மீது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஏன்னா அவங்க பண்ணதை இவங்களும் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கைது சரியா தவறா? இல்லை, என் கருத்து வந்து என்னன்னா, இது அரெஸ்ட் பண்ணாமல் வேற ஏதாவது ஒரு நல்ல கேஸில் அரெஸ்ட் பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொடூர மனம். சரிதான் நினைக்கிறேன். தாவேக்கு ஆட்சியே கவிழ்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. கைது பண்ணது அதுக்கு இல்லைல்ல, பேசுனதுக்கு தானே கைது பண்ணியிருக்காங்க. சிஎம்மாக அவதூறாக பேசுகிறாரு, அதுக்கு தானே கைது பண்ணியிருக்காங்க. அது சரியா இல்லையான்னு தான் கேட்டேன். தப்பு மாதிரி தான் தெரியுது. சரி, நிறைய பேர் எழுதுகிறாங்க, பேச்சு தானே, இதுக்கு எதுக்கு கைது செய்யணும்? கருத்து சுதந்திரம் இல்லையா? இதெல்லாம் கருத்து சொல்கிற கிடையாது, அவதூறு தானே, வழக்கு போட்டுக்குங்க, ஏன் கைது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் 2 முறை அமைச்சராக இருந்தவர். அதிமுக ஆட்சியிலும் அமைச்சராக இருந்தவர், திமுக ஆட்சியிலும் அமைச்சராக இருந்தவர். அவர் அந்த பேசின பேச்சில் பார்த்தீங்கன்னா சிஎம்மை அவனை இவனேன்ட்டு ஒருமையில் பேசுகிறாரு. மரியாதைக்குரிய இளைஞர்களின் எழுச்சி திரு உதயநிதி அவர்கள் எதிரே அமர்ந்திருக்கிறார். நானும் அப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக அடக்கிக்கிறேன். இவர் முதலமைச்சர், இவர் ஒருமையில் பேசுகிறார், அவரையும் பேசு. இப்போ உங்கள் கட்சி தலைவர்னா ஒசத்தி மரியாதை கொடுப்பீங்க, முதலமைச்சர்னா இப்படி தான் பேசுவீங்களா?